என் புள்ள சுந்தரம் செத்து போற மாதிரி கனவு வந்துச்சு. வரக்கூடாத தப்பான கனவு வந்துருச்சேந்தா ஜோசியரை வர வச்சு என்னன்னு கேட்கலான்னு நினைச்சேன். இப்ப என்னடான்னா ஜோசியர் இப்படி சொல்றாரு. ஜோசியரே, இதுக்கு இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குங்களா? எந்த ஒரு எதிர்வினைக்குமே பரிகாரம் இருக்கதாமா செய்யும். அத நல்லபடியா செஞ்சு முடிச்சா மழை போல வர்ற கஷ்டமும் பனி போல விலகிடும். அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்லுங்க. எந்த பரிகாரமா இருந்தாலும் எங்க குடும்பம் நல்லதுக்காக நாங்க அதை செஞ்சிடறோம். சாப விமோசனம் கிடைக்கணும்னா எப்பவுமே குலதெய்வம் காலதான் இருக பிடிச்சுக்கணும். நாளைக்கு நிறைஞ்ச அமாவாசை, வெள்ளிக்கிழமை வேற. அதனால உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஒன்னா கிளம்பி போய் உங்க குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சுட்டு அந்த குலசாமி மேல மொத்த பாரத்தை இறக்கி வச்சு மனசார வேண்டிக்கிட்டு வாங்க. எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் குலதெய்வத்துக்கிட்ட போய் மனசார மண்டியிட்டு வேண்டிக்கிட்டா அந்த சங்கடத்தை கண்டிப்பா உங்க குலதெய்வம் தீர்த்து வைக்கும். இது ஒரு பொண்ணோட சாபம்ங்கிறதுனால அந்த பொண்ணு வயிறு எரிஞ்சுதான் சாபம் விட்டுருக்கும். அதனால அம்மனுக்கு படையல் பண்ணி அம்மன் மனச குளிர வைங்க. அவ மனச குளிர்ந்துருச்சுன்னா உங்க குடும்பத்தோட சாபம் தீரும். சரிங்க ஜோசியரே, நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு அன்னதானம் பண்ணிடுறோம். சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேம்மா. சரி. நீங்க எந்த கோவிலுக்கு போனாலும் உங்க குடும்பத்தோட சாபமும் போகாது, பாவமும் தீராது. அதுக்கான தண்டனைய உங்க குடும்பம் அனுபவிச்சே ஆகணும். அது வரைக்கும்